ஸ்ரீ குருபியோ நமக. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு. சங்கத்தமிழ் மூன்றும் தா, சங்கத்தமிழ் மூன்றும் தா, சங்கத்தமிழ் மூன்றும் தா. இது இந்த விழாவிலே பொள்ளாச்சி தமிழிசை சங்கம் 55ஆம் வருடம் அடியைத்து வைத்திருக்கின்ற இந்த தருணத்திலே என்னை அழைத்து இப்படி ஒரு விருது, இந்த விருது கிடைப்பதற்கு நான் யாரை சொல்வது, எவரை சொல்வது, எப்படி சொல்வது, எதை சொன்னால் சரியாக இருக்கும் என்று எண்ணுகின்ற பொழுது என் தாய் தந்தையரை தான் முதலிலே சொல்ல வேண்டும். அந்த தாய் தந்தையர் இல்லை என்றால் நான் இப்படி வந்து நின்றிருக்க வாய்ப்பே இல்லை. அதனூடே எனது குரு ஆடல் கலைமணி கலைமாமணி அமுதா தண்டபாணி அவர்களின் அந்த பெரும் கருணை, குருவருளும் திருவருளும் இல்லை என்றால் எந்த தொழிலும் மேம்பட்டதாக சரித்திரமே இல்லை. அப்படியாக இன்றைக்கு வரைக்கும், இந்த நிமிடம் வரைக்கும் என் குருவோடு இணைந்து கொண்டு என் குருவின் ஆசியை பெற்றுக்கொண்டு எனக்கு இப்பொழுது 53 வயதாகிறது. நான் பொள்ளாச்சி தமிழிசை சங்கத்திற்கும் எனக்கும் ஒரு நெருக்கம் என்னவென்றால், நான் 1987 ஆடியிருக்கிறேன். இதில் நிறைய பேர் பிறந்திருக்க மாட்டாங்க. 87 நான் இங்கே ஆடினேன். அதுக்கப்புறம் 2017 என் பையன் 7 வயசாக இருக்கிற போது இங்கே எங்கும் சிவமயம் என்கின்ற அந்த நாட்டிய நிகழ்ச்சி வழங்கினோம். நாங்கள் ஒரு மற்றற்ற மகிழ்ச்சி. என்ன சொல்வது, ஐயா அவர்கள் சொன்னது போல எல்லாம் மேல் நோக்கி மேல் நோக்கி மேல் நோக்கி, இந்த மழை மட்டும் கீழ் நோக்கி என்றார்களே, அது என்ன தெரியுமா? அதுதான் திருக்கருணை, அதுதான் மற்றவர்கள் செய்யக்கூடிய உதவி என்ற வார்த்தை தான் கீழ் நோக்கி என்று ஐயா அவர்கள் குறிப்பிட்டார்கள். ஆகவே வெள்ளத்தனைய மலநீட்ட மாந்தர்தாம் உள்ளத்தனைய துயர்வு என்பது போல இந்த கலைஞர்களை எல்லாம் அழைத்து இப்படி ஒரு ஊக்குவிப்பது என்பது அது எல்லோருக்கும் வந்துவிடாது. அப்படியாக எங்கள் நாட்டிய உலகத்திலே தமிழிசை சங்கம், அதுவும் பொள்ளாச்சி தமிழிசை சங்கம் என்றால் ஒரு தனி இடம்தான், ஒரு தனி குஷி தான். அதற்கு காரணம் பல முன்னோடிகள், பல கலைஞர் பெருமக்கள், பல 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 ஆசிரியர்கள், ஆசான்கள், திரைப்படத்துறையில் இருந்த வல்லுநர்களை எல்லாம் அழைத்து இங்கே பல நிகழ்ச்சிகளை வழங்கியுள்ளார்கள். அதற்கெல்லாம் காரணம் எம்எஸ் அம்மா வந்து இங்கே பாடினதும், எம்எஸ் அம்மா இங்கே தோற்று வச்சதுமெல்லாம் நான் ஒரு நாள் செய்தியாக எனக்கு ஜிகே சார் சொன்னார். அந்த படங்களை எல்லாம் அவர் காண்பித்தார் எனக்கு ஒரு முறை. அப்படியாக இது என்ன பாக்கியம் செய்திருக்க வேண்டும் இந்த பொள்ளாச்சி மண். ஆகவே விவசாயத்திற்கு மட்டுமல்ல, ஹாஸ்பிட்டாலிட்டிக்கு மட்டுமல்ல, கலைக்கும் இது ஒரு பெரிய ஒரு உதாரணமாக இருக்கக்கூடிய பூமி என்று தான் சொல்ல வேண்டும். இப்படி எனக்கு ஒரு விருது என்று சொன்னதுமே என் 54வது வயசில் எனக்கு ஒரு மற்றற்ற மகிழ்ச்சி. காரணம், ஒரு கலைஞனுக்கு எது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் என்றால், நாம் செய்கின்ற வேலையிலே அந்த வேலை, அந்த தொழில், அந்த மேம்பட்ட தொழிலுக்கு ஒரு 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 டானிக் சாப்பிடுவது போல இந்த விருது. இந்த விருதை எனது குருவிற்கு சமர்ப்பித்து, எனது அன்னைக்கு சமர்ப்பித்து, எனது மாணாக்கர்கள் எல்லாம் இங்கே என் சகோதரிகளும் என் மாணவர்களும் இங்கே இந்த நிகழ்ச்சியை வழங்க உள்ளார்கள். இதையெல்லாம் நினைக்கும் பொழுது நமக்கு ஒரு புத்துணர்வு வந்து விடுகிறது. ஐயா சொன்னது போல நாட்டியம் என்பது சாதாரண சமாச்சாரமே அல்ல. அதற்கு ஒரு தைரியம் வேணும், இறையொருள் இருக்கணும், நல்லா பாடணும், நட்டுவாங்கம் பண்ணணும், பேச தெரியணும், தாளம் போட்டு சொல்ல தெரியணும், ஜதி சொல்ல தெரியணும், எழுத தெரியணும், பிரிக்க தெரியணும், ஆடத் தெரியணும், ஓடத் தெரியணும். அத்தனையும் தெரிந்தால்தான் மேடையிலே நிற்க முடியும். அப்படியாக கடவுள் இன்றைக்கு எனக்கு இப்படி ஒரு விருதை வழங்கியது. இந்த பொள்ளாச்சி தமிழிசை சங்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெரியவர்கள் எல்லாம் ஒரு தேர்ந்தெடுப்பது என்பது ஒரு சாதாரண காரியம் அல்ல. யாருக்கு கொடுக்கலாம் என்று அவர்கள் நினைக்கின்ற பொழுது, உள்ளபடியே நான் சுந்தராபுரத்திலே ஒரு 28 ஆண்டு காலமாக கடும் பயிற்சி எடுத்துக்கொண்டு, இராணுவ பயிற்சி தான் எங்களது வகுப்பே, ஒரே இராணுவ மிலிட்ரி போல தான் இருக்கும். அதற்கெல்லாம் சாட்சி இங்கே ஐயப்பன் அண்ணாலாம் விட்டிருக்கின்றார்கள். அவருக்கு தெரியும் எங்கள் நாட்டியப்பள்ளி எப்பேற்பட்ட நாட்டியப்பள்ளி என்று. ஆகவே இந்த பயிற்சி தான் முக்கியம்.
அதை தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த மாதிரி நான் பிறந்தது ஒரு கிராமமாக இருந்தாலும் ஒரு 87 85லெல்லாம் ஒரு நாட்டியம் பண்ணுறதுனா எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்கள். ஏதாவது நமக்கு ஒரு நாகரிகம் இருந்திருக்குமா? இல்லை நாட்டியம் பண்ணினா நமக்கு ஒரு சப்போர்ட் இருக்குமா? எதுவுமே இருக்காது. அப்போ நான் இருந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு இருட்டான இடம், கால் வைக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் பள்ளமாக இருக்கும். அந்த சூழலிலே தான் என் தாய் தந்தையர் இந்த நாட்டியத்தை கற்றுக்கோ அப்படின்னாங்க. இப்போ நான் சும்மா ஆடினேன். அவங்க சொன்னாங்க, குருவில்லாத வித்தை குருட்டு வித்தை, ஒரு குருவிடம் கற்றுக்கொண்டால் தான் சீரும் சிறப்புமாக வர முடியும் என்று என் தந்தை யோசித்து அந்த குருமார்களிடமெல்லாம் கொண்டு விட்டு இவ்வளவு தூரம் வருவதற்கு காரணம் எங்கள் அப்பா தான். ஆனால் இந்த கலைத்துறை இன்றைக்கெல்லாம் பசங்கள்லாம் இந்த என்னுடைய தங்கை வந்திருக்கிறாள் இங்கே, ரொம்ப பிரமாதமான டான்ஸர் அவ. என் தம்பிமார்கள் எல்லாம் இருக்கிறார்கள், இந்த பாட்டு மிருதங்கம் இவங்கெல்லாம் இருக்காங்க. இவர்களுக்கெல்லாம் வாய்ப்புகள் நிறைய கிடைத்திருக்கிறது. எங்கள் காலங்களிலே வாய்ப்புகள் இல்லை. ஒரு கிராமத்திலிருந்து நாங்கள் நகர்ப்புறத்திற்கு சென்று ஒன்று கற்றுக்கொண்டு அதை பரிமளிக்க வேண்டும் என்றால் பல இடையூறுகளையும் இன்னல்களையும் சந்தித்து கொண்டு தான் இந்த 54வது வயசிலே இந்த விருதை வாங்க எனக்கு கிடைத்திருக்கிற அவகாசம், வாய்ப்பு என்று நான் கருதுகின்றேன். இது போல நிறைய நாட்டிய கலைஞர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் இந்த பொள்ளாச்சி தமிழிசை சங்கம் என்பது ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் எங்களுக்கெல்லாம். அவர்களுக்கெல்லாம் நீங்கள் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, காளிமுத்தையா என்னை தொடர்பு கொண்டு அவர் ஒரு குட்டி குழந்தையாக இந்த தமிழிசை சங்கத்திலே ஆடி ஓடி அந்த வேலைகள் எல்லாம் செய்வது பார்க்கின்ற பொழுது உள்ளபடியே அவருக்கு ஒரு பெரிய கரகோஷம் நாம் கொடுத்துத்தான் ஆக வேண்டும். அந்தந்த கலைஞர்களை பார்த்து அவர்களிடம் பேசி, இது ஒரு கலைஞர் மாத்திரமல்ல, இந்தியா முழுக்கவும் இருக்கக்கூடிய அத்தனை கலைஞர்களையுமே இவர்கள் அழைக்கின்றார்கள். ஒவ்வொரு பாஷையும் வேறு வேறு மாதிரி இருக்கும். அந்த பாஷைக்கு தகுந்த மாதிரி அவளெல்லாம் போய் அழைச்சிட்டு வந்து அவங்களெல்லாம் இந்த மேடையில் ஆட வைக்கிறதுங்கிறது ஒரு பெரிய ஒரு சவாலான காரியம். அந்த காரியத்தை அருமை தம்பி காளிமுத்து அவர்கள் செவ்வனே செய்து கொண்டிருக்கின்றார். இப்படி ஒரு துடிப்பான ஒரு இளைஞரும் அறிவாளியும் இருக்க வேண்டும் கூட. அப்போ தான் நம்மளோட எல்லா வேலைகளும் நன்றாக நடக்கும். அதுலேயுமே அவருக்கு தமிழும் அவரும் ரொம்ப நெருக்கமாக இருக்குது. அவருடைய ஒவ்வொரு எழுத்துக்களுமே பார்க்கின்ற பொழுது ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அதற்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சி சீரும் சிறப்புமாக நடைபெறும் என்று வேண்டிக் கொண்டு, இந்த விருதினை வழங்கிய பொள்ளாச்சி தமிழிசை சங்கம் குழுவினர்களுக்கும் பெரியவர்களுக்கும் எனது நன்றியையும் மனதிலிருந்து வரக்கூடிய இந்த நன்றி உணர்வையும் காணிக்கையாக்கி கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.